இடிச்சது யாருன்னு தெரியாது, என்ன வண்டின்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அது இடிச்ச உடனே என்னோட ஸ்டேரிங் அப்படியே இப்படி அப்படியே ஒரே இடத்துல டக்குன்னு ரொட்டேட் ஆகி வண்டி ஒரே இடத்துல விழுந்தது. வண்டி நான் நிக்கிற இடத்துல வண்டி விழுந்தது. நான் தேய்ச்சிக்கிட்டு போய் 10 அடி தூரத்துல போய் விழுந்தேன். அப்படியே சறுக்கிக்கிட்டே போற ரோட்ல. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாம்? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். இது பார்க்குறது உண்மையாக சொல்ல போனோன்னா ஒரு பெரிய மிராக்கிள் தான் சொல்லணும். ஏன்னா ஜூன் 21 திங்கட்கிழமை ஒரு 3 மணி இருக்கும், மதியான டைம். அப்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட், பைக் ஆக்சிடெண்ட். அது எப்படி ஆச்சு, என்ன அப்படின்லாம் சொல்லி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உண்மையாக சொல்ல போனோன்னா அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் இப்படி இவ்வளோ சீக்கிரம், இன்றைக்கி என்ன ஒரு 3ஆம் தேதி இல்லையா? 3ஆம் தேதினா ஒரு 13 நாள் 12 நாள் ஆகுது. இத்தனை நாளுக்குள்ளே நான் எழுந்து உக்காந்து இதோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலே உண்மையாலேயே அது வந்து காட்ஸ் கிரேஸ் தான். இவ்வளோ சீக்கிரம் நான் எழுந்து உக்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலே, இன்றைக்கி நான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து உக்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலே அது ஆண்டவருடைய கிருபைன்னு தான் சொல்லணும். ஃபுல்லி காட்ஸ் கிரேஸ் தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி ஓகே நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேனே. ஏன்னா என்கிட்ட பாவம் நிறைய பேர் வந்து எங்கள் வீட்லேயும் இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ஃபேமிலி ரிலேஷன்லாம், எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க, இருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்புறம் நிறைய பேரும் மெசேஜ்லலாம் பண்ணி கமெண்ட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஆக்சுவலி எனக்கு அடிபட்டு இங்கே உதட்டில் லிப்ஸில் 2 ஸ்டிச்சஸ் போட்டதுனால என்னால் கரெக்டாக ஃபுல்லாகவும் சொல்லவும் முடியல. ஸோ நான் இப்போ எல்லாமே தெளிவாக என்ன நடந்தது, என்ன ஆச்சு, எப்படி உயிர் தப்புனேன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஜூன் 21 ஒரு 3 மணி இருக்கும். அந்த டைமில் மவுண்ட் ரோட்டில் இருக்க ஒரு பெரிய ரோடு, சின்னது கிடையாது, ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குட்டி ஹைவேனே சொல்லலாம். அவ்வளோ பெரிய ரோடு, அது பெரிய ரோடு, பயங்கரமாக வண்டிங்க வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். அந்த ரோட்டில் நான் வண்டியில் வந்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு மாட்ரேட்டான ஸ்பீடில், ஏன்னா அது பெரிய ரோடு அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அந்த ரோட்டில் ஒரு 50 அந்த ஸ்பீடில் தான் போகவே முடியும். ஸோ நான் அந்த ஸ்பீடில் தான் ரோட்டில் வந்துக்கிட்டே இருந்தேன். இத்தனைக்கும் ஹெல்மெட் போட்டிருந்தேன். போயிட்டே இருக்கும்போது நான் அந்த ஹெல்மெட் போட்டுட்டு, எப்போவுமே நான் இந்த காலேஜ் டைம்லேருந்து ஹெல்மெட் போட்டேன்னா நான் பாட்டுக்கு வொர்ஷிப் பண்ணிவிட்டு ஜோவ் பண்ணிவிட்டு கான்ஷியஸாக தான் போவேன். நான் பாட்டு கண்ண முடியலாம் போக மாட்டேன். ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். நான் என்ன பண்ணாலும் என் என் கவனம் எல்லாமே ரோட்டில் தான் இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஓட்டுற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை.
அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போகிற பழக்கமும் எனக்கு இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் கேட்டு பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். நான் எப்போ ஸ்பீடு யூஸ் பண்ணுவேன்னா, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டுமே ஸ்பீடு நாங்கள் யூஸ் பண்ணுவோமே தவிர, மற்றபடி நான் ஸ்பீடாக யூஸ்வலாகவே நான் போக மாட்டேன். ஸோ அந்த அவ்வளோ பெரிய ரோட்டில் ஒரு 50 கிலோமீட்டரில் தான் நான் போயிட்டுருக்கேன். அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது நான் கரெக்டாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் பாட்டு பாடிக்கிட்டே ஓஷிப் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், ஹெல்மெட் போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். பின்னாடி என்ன யார் ஆக்சுவலி எனக்கு இப்போ வரைக்குமே இடித்தது யாருன்னு தெரியாது, என்ன வண்டின்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டில் நான் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். பின்னாடி இருந்து ஒரு ஸ்டேரிங் மட்டும் வந்தது நான் பார்த்தேன். இப்போ என்னோட ஸ்டேரிங் நான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்னு வைங்களேன், நான் இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து ஒரு ஸ்டேரிங் இப்படி ஏறுச்சு, செம்ம ஸ்பீடில் ஏறுச்சு. அது ஏறின வேகத்தில் நான் அந்த ஸ்டேரிங்கை மட்டும்தான், இப்படி கீழே ஸ்டேரிங்கை மட்டும்தான் பார்த்தேன். அந்த பார்த்த வேகத்திலேயே அந்த ஸ்டேரிங் இப்படி ஏறினது, என் ஸ்டேரிங் கிட்ட இப்படி ஏறுது. அது இப்படி பார்த்த நான் வேகத்திலே அந்த ஸ்டேரிங் என்னோட இந்த ஸ்டேரிங்கில் டக்குன்னு இப்படி இடிச்சிருச்சு, செம்ம ஸ்பீடில் இடிச்சிது. அது இடித்த உடனே என்னோட ஸ்டேரிங் அப்படியே ஒரே இடத்துல டக்குன்னு ரொட்டேட் ஆகி வண்டி ஒரே இடத்துல விழுந்தது. நான் நிற்கிற இடத்துல வண்டி விழுந்தது. நான் தேய்ச்சிக்கிட்டு போய் 10 அடி தூரத்தில் போய் விழுந்தேன். தேய்ச்சிக்கிட்டே போகிறேன். 2 ரோல் வண்டியிலேருந்து கீழே விழுந்து 2 ரோல் அடித்து தேய்ச்சிக்கிட்டே போகிறேன். எனக்கு ஒன்றுமே தெரில. ஃபுல்லாக இந்த ஹெல்மெட் மட்டும்தான் என்ன மூடி இருக்கு. எனக்கு சுற்றி வேறு எதுவுமே தெரில. என் மண்டை மட்டும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகுது. என் ஹெல்மெட் மட்டும் அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே போகுது. நான் எழுச்சி நின்று வண்டி ஒரே இடத்துல நிற்குது, விழுந்த இடத்துலயே வண்டி நிற்குது. நான் மட்டும் 10 அடி தள்ளி போய் விழுறேன். தேய்ச்சிக்கிட்டே போகிறேன். அப்படியே சறுக்கிக்கிட்டே போகிறேன் ரோட்டில். அந்த சறுக்கிட்டே போயிட்டு விழுந்த அந்த டைம், அந்த சறுக்கிட்டு போனேன் பார்த்தீங்களா, அந்த டைம் கேப்பில் நான் என்ன சொல்கிறேன், அப்படி தேய்ச்சிக்கிட்டே நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அது அதுக்குள்ளே அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே நான் ஒன்றா சொல்கிறேன், தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. என் வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த டைமில், அந்த டைம் கேப்பில், தேய்ச்சிக்கிட்டு போகிற கேப்பில் வந்த வார்த்தை ஏசப்பா 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 அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேன். சொல்லிட்டு தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல நின்று அப்படியே தேய்ச்சிட்டு நின்று அடுத்த செகண்டே ஒரே ரோல் அடித்து எழுந்து நின்றுட்டேன். யாரும் என்னை வந்து தூக்கல. பின்னாடி வந்துட்டு இருந்தவங்களோ பப்ளிக்கோ எந்த ஜனமும் தூக்கல. அவங்கெல்லாம் ஓடி வர்றதுக்குள்ள, ஜனங்க என்னை சூழ்றதுக்குள்ள விழுந்தான். அதே ஸ்பீடில் நான் எழுந்துச்சு நின்றுட்டு இப்படி கை காமிச்சிட்டேன். 2 சைடும் இப்படி கை காமிச்சிட்டேன். ஏன்னா இந்த சைடும் பஸ்ஸு, இந்த சைடும் அது பெரிய ரோடு, ஃபுல்லாக என்னை சுற்றி வண்டி நிற்குது எனக்கு தெரியும், வண்டி வரும்னு எனக்கு தெரியும். பயங்கரமான ரோடு அது. எழுந்துச்சு நின்று நானே இப்படி 2 சைடு இப்படி கை காமிச்சிட்டேன். கை காமிச்சிட்டு ஹெல்மெட்டை இப்படி எடுத்துட்டு வாயில் ஃபுல்லாக அப்படியே ஒரே ரத்தம். உனக்கு இப்படி கீழே துப்புறேன். அப்படியே ஒரு குட்டி கிளாஸ் அளவுக்கு, இவ்வளோ பெரிய கிளாஸ், இந்த சைஸுக்கு ரத்தம் அப்படியே வாயிலிருந்து ஊற்றுது ரோட்டில் ஃபுல்லாக. 2 வாட்டி துப்புறேன். 2 வாட்டியும் அவ்வளோ கொத்தா ரத்தம் ஊற்றுது. நான் நினச்சேன் எழுந்த உடனே என் மூஞ்சி ஃபுல்லாக போயிடுச்சுடா, காலி, ஃபேஸ் ஃபுல்லாக காலி போல் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இங்கே உதட்டில் அடிபட்டிருக்கு போல இருக்கு. எனக்கு அப்போ தெரியல. எனக்கு இந்த உதட்டில் அடிபட்டது, இந்த ஃபேஸ் ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் அப்படியே இருந்தது, ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருந்தது. நான் நினச்சேன் ஃபுல்லாக போச்சு போல் என் ஃபேஸு, இந்த சைடு ஃபுல்லாக போயிடுச்சு. பயங்கரமாக பயந்துட்டேன். ஏன் பயந்தேன்னா, ஃபுல்லாக போயிடுச்சு போல் இருக்குது அடிபட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன். ஃபேஸ் ஃபுல்லாக போயிடுச்சு போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் எழுச்சி நின்று பார்க்குறேன். எனக்கு பின்னாடி என்னோட வண்டி அங்கே எங்கேயோ அந்த ஒரு 10 அடி தள்ளி கிடக்குது. நான் இந்த சைடு நிற்கிறேன் எழுந்து நின்று. ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தேன். ஹெல்மெட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபுல் கண்ணாடி உடஞ்சிருக்கு. அந்த கண்ணாடி உடஞ்சி என் உதட்டில் குத்திச்சா இல்லை என் பல்லு குத்திச்சான்னு எனக்கு சரியாக இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் ஹெல்மெட்டுக்கு முன்னாடி இருந்த கண்ணாடி சுத்தமாக காலி. ஹெல்மெட் மட்டும் தலையில் இருக்குது. அதை கழட்டிட்டு எல்லாம் ஓடி வராங்க. அப்புறம் நான் எழுந்து நின்ன உடனே அப்புறம் ஜனங்க என்னை சூழ்ந்துக்கணும் அப்படியே கூட்டமாக கூட்டிட்டாங்க. எல்லோரும் வந்து என்னாச்சுன்னாங்க. சில பேர் தண்ணி ஊற்றுனாங்க. அந்த தண்ணி எடுத்து இப்படி ஃபேஸில் அப்படி அடிக்கிறேன். ஃபுல்லாக ரத்தம் ஊற்றுது. அப்படியே என்னோடய டிஷர்ட் போட்டிருந்தேன். டிஷர்ட்டு டாராக கிழிஞ்சி, ஃபேண்ட் என்னோடய ஃபேவரட் ஃபேண்ட்டு டாராக கிழிஞ்சி, என்னோட இந்த ஷோல்டரில் ஒரு பெரிய அடி,
இந்த கையில் ஒரு பெரிய அப்போ தான் நான் பார்க்குறேன், ஐயோ இதுக்கு எதுவும் அடிப்படலை, ஃபேஸ் மட்டும்தான் போயிருச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கு, இந்த சைடு தேய்ச்சிக்கிட்டு இருக்கு, இங்கே தேய்ச்சிக்கிச்சு, முட்டியில் ஃபுல்லாக அடி, காலில் பயங்கரமான அடி, வாய் ஃபுல்லாக ரத்தம். உடனே கண்ணாடியை தேடுறேன், பைக்கில் இருக்க கண்ணாடியை போய் பார்த்தேன், ஃபுல்லாக ஃபேஸ் போயிருச்சா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தோன்னே தான் நிம்மதியாக வந்தது. என்னென்னா உதடு மட்டும் அப்படியே பொழந்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. நான் நினச்சேன் இது தையல் போடுற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எல்லாரும் வந்தாங்க, யார் அப்படின்னு, யாருங்க என்னை இடிச்சது அப்படின்னு சொல்லி எழுந்து அந்த பப்ளிக்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லோரும் அவனுங்களை பயங்கரமாக திட்டினாங்க. அந்த பசங்க அப்பத்துலேருந்தே ரொம்ப எல்லாரையும் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தானுங்க, கரெக்டாக உங்களை வரும்போது இடிச்சிட்டானுங்க, அப்பத்துலேருந்தே அவனுங்க வந்து ரொம்ப ஹாஷாக தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க, நாங்கள் அங்கேருந்தே பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலிலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்துச்சு, அந்த வேகத்தில் ஃபுல்லாக ரத்தம் ஊற்றுது, எல்லாமே ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு ஒரு மேஜிக், இன்னொரு மிராக்கிள் என்னென்னா, நான் விழுந்தேன் பார்த்தீங்களா, நான் அடிபட்டு விழுந்த இடத்துலையே பைக் மட்டும் நின்றுச்சு, நான் மட்டும் ஒரு 10 அடி தள்ளி போய் தேய்ச்சிக்கிட்டே போய் விழுந்தேன். நான் மட்டும் அதே இடத்துல விழுந்திருந்தேன்னா எனக்கு அடிபட்டிருக்காது, சீரியஸாக வண்டிக்கும் அடிபடலை, எனக்கும் அடிபட்டிருக்காது. ஆனால் நான் மட்டும் 10 அடி தள்ளி போய் விழலை அப்படின்னா எனக்கு பின்னாடியே ஒரு பெரிய பஸ்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு நிற்குது எனக்கு பின்னாடி. இன்னொரு மிராக்கிள் என்னென்னா, நான் விழுற அந்த டைமில் எந்த வண்டிங்குமே சைட்லேயோ எனக்கு முன்னாடியே போகவே இல்லை, நான் மட்டும்தான் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். என்னை ஓவர்டேக் பண்ணி என்னை இடிச்சுட்டு அவனுங்க போயிட்டாங்க. நான் மட்டும்தான் தனியாக ரோட்டில் விழுந்தேன். நான் விழுந்ததுக்கு பின்னாடி தான் எல்லா வண்டியும் நின்றுட்டு இருந்தது. ஸோ நான் விழுந்தது உண்மைதான். நான் அந்த விழுந்த டைமில் ஆண்டவர் அந்த சைடு எந்த வண்டியோ வராமல், ஏன்னா நான் போய் மற்ற வண்டியில் விழுந்து மற்றவங்க அடிபட்டு நிறைய பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். இல்லை நான் அப்படியே விழுந்துட்டு அதை ஏன்னா நான் வந்து விழுந்து ஒரே இடத்துல விழுல, தேய்ச்சிக்கிட்டே போகும்போது வேறு ஏதாவது வண்டிலையோ வேறு ஏதாவது சைலன்ஸ்லையோ நான் முட்டியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்லாம் எனக்கு தெரியல. அண்டு நான் தேய்ச்சிக்கிட்டு போகலன்னா எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பஸ்ஸு நிற்குது. அந்த பஸ் மேபி அவனுங்க, நான் ஒரே இடத்துல டக்குன்னு விழுந்து அவனுக்கு எல்லாம், ஏன்னா நான் சொல்கிறது வந்து பெரிய ரோடு, சடனாக பிரேக் போட முடியாது. ஸோ நான் இன்றைக்கி உண்மையாக உயிரோடு பேசிக்கிட்டு இருக்கனாலே அது நினச்சி பார்க்க முடியல. பயங்கரமான ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா அந்த ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடந்து சின்ன அடியோட விழுந்தது பயங்கரம், ஆனால் ஒரு எலும்பு முறிவு இல்லை, ஒரு ஃப்ராக்சர் கிடையாது. பயங்கரமாக என்னதோ இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, நான் கையை ஆட்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ விழுந்தது உண்மை தான், அடிபட்டது உண்மை தான். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணார், என்னை தாங்கி பிடிச்சார், அதான் உண்மை. அண்டு ஸோ விழுந்தாச்சு. அங்கேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, என்னை கூட்டிகிட்டு பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருந்தது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே வாங்கன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என் வண்டியை வாங்கினாங்க. நான் ஓட்டுறேன், நீங்கள் வாங்க, என் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நானே ஓட்டிகிட்டு வரேன், என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நானே வண்டி எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போனால் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன், இது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது போங்க அப்படின்னாங்க. அங்கே இருந்து அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸை சொல்லிவிட்டு நானே என்ன பண்ணேன், வண்டி எடுத்துகிட்டு ராயப்பேட்டா ஜிஹெச்சில் வந்து, ஏன்னா இதுதான் வீட்டுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டேன். அங்கே வரும்போதே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன் வாங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். அவர் அங்கே வந்தார். நான் வர்றதுக்குள்ளே ரோட்டில் வெயில், 3 மணி வெயில், அவ்வளோ வெயில் அடிக்குது. கையெல்லாம் வயிட்டிட்டு அப்படியே ரத்தம் ஊற்றுது, ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரத்தம் ஊற்றிக்கிட்டு வருது, டிஷர்ட் ஃபுல்லாக ரத்தம், இந்த சைடு ஃபுல்லாக கிழிஞ்ச அப்படியே தொங்குது. அப்போவும் ஹெல்மெட் மாட்டிட்டு ஸ்லோவாக அப்படியே ஒரு மாதிரி நடுக்கத்தில், பயம் கிடையாது, வலி அப்போது சுத்தமாக எனக்கு வலி இல்லை, ஒரு மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரியாமல் ஒரு ஷாக்கு திடீர்னு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவன் இடிக்கலை, சைடில் வந்து இடிக்கலை, அப்படிலாம் இடித்தா நம்மளுக்கு தெரியும். நான் பாட்டுக்கு ஏதோ போயிட்டுருக்கேன், பின்னாடி வந்து சடனாக அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அடித்து ஒரு ஷாக்கு, தெரியவே இல்லை நான் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் அந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது தையல் போட்டே ஆகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அந்த டாக்டர்கிட்ட, தையல்லாம் போடாமல் எதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு. தையல்லாம் போடாமல் எதுவும் பண்ண முடியாதுப்பா, நான் வேணால் ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்பிச்சிடுறேன், நீ அப்படியே வீட்டுக்கு போயிடு, அது வந்து உனக்கு பொழந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆறிடும் அப்படின்னாங்க. அப்புறம் இப்படி பொழந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா. அப்புறம் ரொம்ப
ஒரு நான் வேண்டா வெறுப்பா ஐயோ டெய்ல் போடணுமா, எனக்கு ரொம்ப இது ஃபேஸில் ஒரு மாதிரி மார்க் ஆகிடுமே, அசிங்கமாகிடுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக பண்ணிவிட்டு சரி ஓகே கடைசியில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்பல் பண்ணாங்க. போட்டாச்சு. போடும்போது ஊசியே நான் போட்டுக்க மாட்டேன், ஆனால் அந்த தையல் போடுறதுக்கு உதட்டில் இங்கே ஒரு ஊசி, உதடு இத்தனைக்கே வெட்டிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேலே இங்கே ஒரு ஊசி, இங்கே ஒரு ஊசி குத்தி உதட்டை அப்படி இழுத்து பிடிச்சி அந்த தையலை போட்டு இழுத்து அப்புறம் எல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி எல்லாம் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு அமிச்சாங்க. அமிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்தாங்க. யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது, பயந்து அழுது கிழுது எல்லாம் பண்ணாங்க. இன்னியோட 12 நாள் ஆகுது. ஒரு 7 நாளைக்கு அந்த தேயில் இருந்தது, வாயவே திறக்க முடியல. 7 நாள் லாக் ஆயிடுச்சு பாருங்க எங்கள் வாய். என்னால் பேசாமல் இருக்கவே முடியல. எப்படா இதை திறப்பாங்க, எப்படா பேசுவேன் அப்படின்னு இருந்தது. ஸோ ஃபைனலாக தையில பிரித்தாச்சு. அண்டு இப்போ காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வருது. ஸோ இதிலேருந்து நான் ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் படித்தேன். அதில் வந்து அந்த வசனம் தான் எனக்கு பயங்கரமாக டச் பண்ண வசனம். என்னென்னா, நான் விழுந்தேன் கரெக்டு தான், ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, என்னை விழுறதுக்கு முன்னாடியும் காத்தது யார்? ஏசப்பா தான். விழுந்த அப்புறமும் தாங்கினது யார்? அதுவும் ஏசப்பா தான். இதுவே நான் நினைக்கிறேன், வேற யாராவது உலக பிரகாரமாக யாரோ ஒருத்தர் விழுந்திருந்தா அன்னைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு டெத் ஆகிருக்கும். ஏன்னா நான் விழுந்தது நீங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. ஏன்னா நான் அந்த இடத்துல அது அங்கே இருந்தால் தான் தெரியும். அது நான் எப்படி விழுந்தேன்னு நேரில் பார்த்தவங்க அப்படியே பதறிட்டாங்க. நான் சொல்கிறது கூட உங்களுக்கு அது நான் ஃபுல்லாக சொல்லலை. ஸோ அவ்வளோ ஃபோர்ஸாக அவ்வளோ ஒரு பயங்கரமாக விழுந்து வண்டி இங்கே கிடக்கு 10 அடி தள்ளி போய் ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் அப்படியே பயங்கரமாக இருந்தேன். அந்த இடத்துலையும் என்னை யார் தாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர். ஸோ சங்கீதம் 3வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, தி லார்ட் சஸ்டைன்டு மீ, கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படின்னு. ஸோ விழுறதுக்கு முன்னாடி காத்ததும் ஏசப்பா தான், விழுந்ததுக்கு அப்புறம் என்னை தாங்கினதும் ஏசப்பா தான். அவர் மட்டும் அந்த நேரத்தில் நான் அந்த தேய்ச்சிக்கிட்டு போன அந்த 10 செகண்டு, அந்த 10 அடி, அந்த தூரத்தில் என்ன வேணா இருக்கலாம், பின்னாடி பஸ் வந்திருக்கலாம், நான் எது வேணா இருக்கலாம். நான் சப்போஸ் இந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அன்றைக்கி நான் ஹெல்மெட்டை வந்து வச்சுட்டு போனேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டேன், ஹெல்மெட்டை கீழே வச்சுட்டேன். எதுக்கு ஹெல்மெட்டு, நம்ம இங்கே தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனால் திருப்பி வந்து சரி எதுக்கோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஹெல்மெட் மாட்டுறது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே அந்த ஹெல்மெட் ஒரே நிமிஷம் நான் காமிக்கிறேன். இதே என்னோடய ஹெல்மெட்டு. இது வந்து புதுசாக இப்போ கண்ணாடிலாம் போட்டேன் நான். ஆக்சுவலி இது மாற்றிடுவேன் நான். ஸோ இதான் அந்த ஹெல்மெட். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு. இது ஃபுல்லாக இப்போ மாற்றினேன் நான். இப்போ ஹெல்மெட்டே ஃபுல்லாக இப்போ மாற்றிடுவேன். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், ஹெல்மெட் போட்டுருவேன், போட்டுட்டு இந்த கீழே இருக்க இந்த ஸ்ட்ராப் போடவே மாட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் எப்படி போட்டேனே தெரியல, ஹெல்மெட்டும் போட்டிருக்கேன், ஹெல்மெட்டோட இந்த ஸ்ட்ராப்பும் போட்டிருக்கேன். வண்டியில் நான் தேய்ச்சிக்கிட்டு போகும்போது என்னோடய கண்ணாடி தனியாக போயிடுச்சு, என்னோடய ஃபோன் தனியாக போயிடுச்சு, என்னோடய செப்பல் தனியாக போயிடுச்சு, எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. நான் எழுந்து நிற்கிறேன், எல்லாரும் வண்டியை தள்ளிட்டு வந்து ஓரம் விட்றாங்க, ஒருத்தர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து தராங்க, எல்லாமே தனித்தனியாக போயிடுச்சு. ஆனால் இந்த ஹெல்மெட்டு மட்டும் தான் கிடச்சிருக்கேன் கூட வந்தது. ஆனால் இந்த ஹெல்மெட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஹெல்மெட் அடிப்பட்ட இடத்த மட்டும் பாருங்களேன். இதை க்ளோஸ்அப்பில் நான் காமிக்கிறேன். 5 லேயர் கிட்ட தேஞ்சு உள்ளே இருக்க அந்த வெள்ளை தெரியுது. ஸோ என் மண்டை தேஞ்சிருந்தால் இந்த சைடு தான் தேஞ்சிருக்கணும் கரெக்டாக. அந்த மண்டையோட இந்த சைடில் கரெக்டாக தேஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து நான் நிறையவும் கற்றுக்கிட்டேன். அதான் சொல்ல வந்தது என்னென்னா, நான் தேய்ச்சிக்கிட்டு போன அந்த 10 செகண்ட் கேப்பில் ஆண்டவர் என் மேலே வச்ச அந்த தரிசனத்தை, அந்த விஷயம் நான் வந்து நினச்சி பார்க்கலன்னா எனக்கு நான் நினச்சிருக்க முடியாது. அவர் தேய்ச்சிக்கிட்டு போன அந்த கேப்பில், ஓ இது நம்ம ஜேம்ஸுப்பா, இவன் மேலே ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷன் இருக்குது, இவனை வச்சு நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மட்டும் நான் அன்றைக்கி அந்த செகண்ட்ஸில் நினச்சி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்டிப்பாக இன்னைக்கு நான் நிலச்சே இருக்க முடியாது.